2வது வருஷம் எனக்கு திருமணம் நடந்தது. தம்முடைய கிருபை நிமித்தம் ஆண்டவர் என்னை நடத்தினார். அநேக சூழ்நிலை எனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் தம்முடைய ஊழியக்கார் மூலமாக கர்த்தர் எனக்கு அநேக ஆலோசனை கொடுத்து என்னை நடத்தினாங்க. அது இல்லாமல் அந்த 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பவர் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது. நான் நினச்சேன் நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு தான் பயன்படும், ஊழியக்கார ஃபேமிலிக்கு போனால் அப்படி தான் நம்ம ஊழியத்தில் பயன்படுத்துவார் ஆண்டவர் நினச்சேன். ஆனால் என் தேவன் எனக்கு அழகாக அது காரியங்களை கற்றுக் கொடுத்து குடும்பம் தான் முதல் ஊழியன்றதை எனக்கு ஆண்டவர் புரிய வச்சார். அநேக காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிற குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை சரி செய்து கொள்ளவும், தேவனுடைய நாமத்தினால ஊழியக்கார் மூலமாக கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகள் கீழ்ப்படிந்து அதிகமாக ஜபத்தை அதிகமாக்க வச்சார். எந்தெந்த இடத்துல நான் குறைவுபட்டிருக்கேன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. அது இல்லாமல் தினந்தோறும் ஒரு 15 நிமிஷமாச்சு ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும்னு சொல்லி ஊழியக்காரர் மூலமாக கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். அப்போது நான் ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அநேக காரியங்கள் எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கலங்கி நின்னனோ ஆண்டவர் அத்தனை காரியங்களை உருவாக்கி கொடுத்தாரு. விசேஷமாக எதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதுன்றதை ஊழியக்காரர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. அந்த குறிப்பாக அந்த காரியத்தை வச்சு அதை கட்டி ஜெபிக்கவும் அதை மேற்கொள்கிற ஒரு கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. உண்மையாக சொல்லப்போனால் ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த பாதைன்னு சொல்லி அநேக கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா நான் ஆண்டவருக்காக தானே நான் நிற்கிறேன், ஆண்டவருக்காக தானே அவருக்கு பிரியமாக தானே நடக்கிறேன்னு அநேக கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை விழுந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்க கிருபை செஞ்சார். அவங்களுடைய குடும்பத்துக்கு நான் போகலைன்னா அவங்க அந்த குடும்பமே அது வேறு மாதிரி ஆயிருக்கும். ஆண்டவர் அப்படியாக என்னை நடத்தினார். அவங்களே என் வீட்டுக்காரே சொல்லுவாங்க, நீ வரலைன்னா நான் என்னவோ ஆகியிருப்பேன், எனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது, ஒருவேளை நான் பைத்தியமாக கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த அளவுக்கு சத்துரு அந்த குடும்பத்தை அவ்வளோ ஒரு இதில் கட்டி வைத்திருந்தான். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்வதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கட்டி எழுப்பினார். நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எனக்கு பதிலை கொடுத்தாங்க. அது இல்லாமல் இந்த பாதையில் என்னை அனுமதித்ததுக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அநேக பேர் எனக்கு தெரிந்த ஒரு 5-6 பேர் என்னோடய வயதில் பெரியவங்க என்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு எளிமையான முறையில் என்ன அறியாமலேயே ஆண்டவர் அவங்கள கைட் பண்ண வச்சார். அநேகர் சொன்னாங்க, ஆண்டவர் நீ பேசும்பொழுதே என்னை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நான் நினச்சேன் நமக்கு ஊழியம் கிடையாது, அவ்வளோதான் போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு அனுமதித்த சூழ்நிலை நிமித்தம் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அநேகருக்கு அந்த இடத்துலையும் ஆசீர்வாதமாக என்னை வைக்கும்படியாக, நான் போன அந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக கர்த்தர் என்னை இவ்வளவாய் நடத்தினார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கணும். நான் எனக்காக ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து என்ன சாட்சினா, ஜனவரி 2022 மார்ச் மாதம்ல நான் அப்போது அபுதாபியில் இருந்தேன். அப்போது ஊழியக்காரர் தொடர்பு கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன்னை வேறு ஒரு தேசத்துக்கு கூப்பிட்டுட்டு போவேன்னு. ஆனால் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இல்லை. ஆனால் நான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த தீர்க்கதை எப்போவுமே ஊழியக்காரர் மூலமாக எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் டேட் போட்டு எழுதி வச்சு ஜெபிப்பேன். அது கண்டிப்பாக அது உடனே நடக்கலைனாலும் பல நாட்கள் கழித்து, மாதங்கள் கழித்து, இல்லை வருடங்கள் கழித்து கூட நடந்திருக்கு. அதனால் நான் அதை எழுதி வச்சு நான் அதை ஜெபிச்சுட்டே இருந்தேன். சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்தார். எனக்கு ஊழியக்காரர் மூலமாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அநேக தடைகள் வந்துச்சு. அதை அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அதை டிக்கெட்டு ஃபிக்ஸ் ஆகி வரத்துக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வந்தது. 2 தடவை டிக்கெட் தடையாயிட்டே இருந்துச்சு. கேன்சல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் என் தேவன் அவருடைய வார்த்தையை நான் பிடிச்சி ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமாக எனக்கு ஒரு தடவை இல்லை 3 டைம்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் நான் அதிக உறுதியாக வச்சு ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இந்த காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு முடிச்சது நான் நினச்சே பார்க்கல.
இந்த பக்கத்து தெருவு கூட நான் போகிறதுக்கு எனக்கு நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் நான் நினைக்காத ஒரு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அது இல்லாமல் அவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றி இப்போ வந்து யூகேயில் ஸ்காட்லாண்டுன்ற தேசத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வேலையை அமைச்சு கொடுத்தாரு. அதுவும் அது கவர்மெண்ட் பேஸ்டு ஜாபு. நான் நினைக்கல, ஆனால் முழுக்க இது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அதற்கு இடையில எனக்கு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ஊழியக்காரருடைய தொடர்பு கிடைக்க வைத்தார். அவரும் தேவனுடைய மனுஷன், ஆவிக்குரிய சபையில் அங்கேவே பல வருஷங்களாக ஊழியம் செய்கிற அந்த மனுஷனோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய நடத்துதல் எப்போவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவர் ஒரு நாளும் தீமை செய்யாத தேவன். நம்ம தான் நம்மளுடைய செல்ஃப் டிசிஷனில் நிறைய காரியங்களை சிக்கி நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம். ஆனால் ஊழியக்காரர் மூலமாக சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் ஒரு நாளும் அதை வந்து பொய்யாக்கலை. இன்றைக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. எனக்காக ஜெபித்த ஊழியக்காரருக்கும் ஊழியக்கார அம்மாவுக்கும் நான் நன்றி செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த புதிய ஆண்டிலாவது கர்த்தர் எனக்கு நன்மைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட வேதனையோடு கூட அமர்ந்திருக்கலாம். அவர்களை பார்த்து கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் இந்த நாளிலே கர்த்தர் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் என்று சொல்லி நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்திலே வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வாசல்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னவென்று நாம் இந்த வசனத்தின் முற்பகுதியிலே நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பின்பகுதி இப்படியே சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. ஆனால் அதன் முன்பகுதியிலே கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த காரியங்களை செய்யும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்த வாசலை உருவாக்கி கொடுக்க முடியும். முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். கிரியைகள் என்றால் என்ன? நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்கிற செயல்கள், கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்களை பார்த்துதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை அவர் உருவாக்கி கொடுக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிலதெல்பியா சபைக்கு எழுதும் பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நினைத்து நம்மை அறிந்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் நீதிமானாய் அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஈசாக்கை, தன்னுடைய மகன் ஈசாக்கை அவர் பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது அவர் செய்த அந்த கிரியைகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லி. ஆபிரகாமை குறித்து நாம் அறிவோம். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் தாம் செய்த வாக்குத்தத்தத்தின்படி ஒரு அழகிய மகனை அவனுக்கு கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து கர்த்தர்
தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் அந்த மகனை அவர் பலியிட சொன்ன பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு, தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த இடத்திற்கு போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய மகன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு போனார் என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-18 வரையுள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். தன் மகனை அழைத்து கொள்ளுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த மகனை அழைத்து கொண்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவர் ஈசாக்கை பலியிட சென்றார். பாருங்கள், ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? கர்த்தர் தான் கொடுத்தார், நான் கர்த்தருக்கென்று அவனை கொடுப்பேன் என்கிற விசுவாசத்தோடு அவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார். தன்னுடைய மகன் அவரை பார்த்து, தகப்பனாரை பார்த்து கேட்கிறார், ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு அவர் அறிக்கையிடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பொழுது அந்த கட்டைகளை அடுக்கி அந்த கட்டைகளின் மீதே தன் மகனை அவர் படுக்க வைத்து அவனை வெட்டும்படியாய், தகன பலியிடும்படியாய் கையிலே கத்தியை எடுத்து அவனை ஓங்கி வெட்டப் போகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே கர்த்தர் அதை பார்த்தார், ஆபிரகாமோடு பேசினார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தினார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் அதை கிரியைகளிலே செயல்படுத்த வேண்டும். அப்படி கிரியை இல்லாமல் நாம் விசுவாசத்தோடு இருப்போமானால் அந்த விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்முடைய செயல்களை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த கிரியைகளுக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தன்னுடைய கிரியைகளினாலே தன்னுடைய மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தின போது அவன் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு அநேகருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு மறைந்து போகும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் கலங்கி நிற்போம். ஆனால் ஆபிரகாம் எதை குறித்தும் அவர் கலக்கம் அடையவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் கர்த்தருக்கு என்று கொடுப்பேன் என்கிற விசுவாசத்தோடு தன்னுடைய கிரியைகளினாலே அவர் கர்த்தர் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார். அதனால்தான் பாருங்க, கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி தன்னை அழைத்து கொள்வதிலே கர்த்தர் பெருமிதம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் ஆபிரகாமுடைய கிரியைகளினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, அவர் மூலமாய் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ராகாவை குறித்து நாம் அறிவோம், அவள் ஒரு வேசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்க, அவளுக்கு அந்த தூதர்களை எரிகோவை பிடிக்கும்படியாய் யோசுவா விரும்புகிறார். அப்படி அவர் அதை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 மனிதர்களை வேவு பார்க்க அவர் எரிகோவுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவர்கள் நேராக ராகாப் என்கிற ஒரு வேசினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அங்கு சென்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த ஸ்திரீ அவர்களை ஏற்றுக்கொண்டாள். இதை அறிந்த அந்த எரிகோவின் ராஜா 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டு உடனே ராகாப்பினிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார். யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில் இப்படியே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். இதை அந்த வீட்டுக்கு வந்ததை
ராகாபின் வீட்டுக்கு வந்ததை எரிகோவினுடைய ராஜா கேள்விப்பட்டு ஆட்களை அனுப்பி அந்த 2 பேரையும் என்னிடத்திலே ஒப்புவி என்று சொன்ன பொழுது பாருங்க, அந்த ராகாப் அவள் மறைத்து வைக்கிறாள். அவள் ராஜாவிடத்தில் அவர்கள் வந்தார்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லிவிடுகிறாள். அது மாத்திரமல்ல, அந்த 2 பேரையும் அவள் மறைத்து வைத்திருந்து அவர்கள் சென்ற பின்பாடு அவள் வெளியே அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அவர்களை 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அந்த எரிகோ கோட்டையினுடைய அலங்கத்திலே அந்த ராகாபினுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் இருந்து பாருங்க, அந்த 2 பேரையும் அவள் ராஜாவுக்கு தெரியாமல், அங்கிருந்த மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து ஒரு ஜன்னல் கயிற்றினாலே அவர்களை இறக்கி அவள் காப்பாற்றி அனுப்புகிறாள். அது மாத்திரமல்ல, அவள் ஒரு வேண்டுதலை வைக்கிறாள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த தேசத்தை உங்களுடைய கரங்களிலே கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தகப்பன் வீட்டாரையும் நீங்கள் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். அதே போல பாருங்க, அந்த 2 மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிவப்பு நூல் கயிற்றை உன்னுடைய ஜன்னலிலே நீ கட்டி வைத்திரு, அப்படி வைத்திருக்கும் பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். அதே போல யோசுவா அந்த எரிகோவை பிடிக்க போகும் பொழுது அவள் தன்னுடைய வீட்டின் ஜன்னலிலே அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைத்திருந்தாள். அதை பார்த்து யோசுவா அவளை மாத்திரம், அவளுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்தான். மற்ற அனைவரும் அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள், சுட்டரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி யோசுவா 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவள் செய்த கிரியைகளினாலே அவள் பாதுகாக்கப்பட்டாள். அந்த எரிகோ கோட்டையில் எல்லாரும் அழிந்து நாசமான பொழுது போல அவள் மாத்திரம், ராகாப் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாள். அவள் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தார், அவருடைய தகப்பன் வீட்டார், அவருடைய உறவினர்கள், எல்லா ஜனங்களும் அந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம், அவள் செய்த கிரியைகள், அவளுடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளை பார்த்து யோசுவா அவளை அழிக்காமல் பாதுகாத்தான். வேதவசனம் இப்படியே சொல்லுகிறது. யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே 25வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் நடுவிலே அவள் மாத்திரம், அவளுடைய குடும்பத்தார் மாத்திரம் குடியிருக்கும்படியாய் கர்த்தர் அவளுடைய கிரியைகளை நினைத்து அவளை பாதுகாத்தார். காரணம், அவள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்த கிரியைகளை கர்த்தர் அறிந்திருந்தார். அந்த கிரியைகள் நிமித்தம் அவள் பாதுகாக்கப்பட்டாள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் செய்கிற காரியத்தை, உங்களுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா அழிவிலிருந்தும் உங்களை தப்புவிப்பார். எப்படி இந்த ராகாப்பிற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவளை அழிவிலிருந்து பாதுகாத்தாரோ, அதே போல இந்த நாட்களிலே உங்களுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது தொர்கால் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். அவள் ஒரு மிகுதியான நற்கிரியைகளை செய்து வந்த ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அவள் அநேக காரியங்களை, நற்கிரியங்களை அங்கிருக்கிற ஜனங்களுக்கு செய்தாள். அப்படி செய்யப்பட்ட அந்த ஸ்திரீ ஒரு நாள் மரித்து போகிறாள். அவள் மரித்து போனதை அங்கிருந்த ஜனங்கள் கண்டபொழுது பக்கத்திலே பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே பேதுருவினிடத்திலே அவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். ஆள் அனுப்பி நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி பேதுருவை அவர்கள் கூப்பிடுகிறார்கள். பேதுரு யோப்பா பட்டணத்திற்கு வருகிறார். அங்கு வந்திருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ, அந்த தபித்தாள் என்கிற ஸ்திரீ மரித்த நிலைமையிலே காணப்படுகிறார். ஆனால் அவள் செய்த அந்த காரியங்களை, அவள் செய்த அங்கீகளையும், அவள் செய்த அந்த காரியங்களையும் கிரியைகளையும் அங்கிருக்கிற ஜனங்கள் பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார்கள். உடனே பேதுரு அதையெல்லாம் பார்த்து அந்த ஸ்திரீயை அவள் உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது வசனம் சொல்லியிருக்கிறது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள்.
அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். 36வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் செய்த கிரியைகளை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்கள் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார்கள். அவள் செய்த அங்கிகளை, அவரிடத்திலே வஸ்திரங்களை பேதுருவிடத்திலே காட்டும் பொழுது பேதுரு அந்த ஸ்திரீயை தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த ஸ்திரீ செய்த நற்கிரியைகள் நிமித்தம் அவள் மரித்திருந்தாலும் உயிரோடு எழுந்தாள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்காய், ஏழை ஜனங்களுக்காய், கூட இருந்த ஜனங்களுக்காய் அந்த தபித்தால் செய்த காரியங்களை கர்த்தர் பார்த்து பேதுருவின் மூலமாய் அவரை உயிரோடே எழுப்பினார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நாம் கர்த்தருக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக நாம் செய்கிற செயல்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கிரியைகளின்படி கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தம் தான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நம்முடைய கிரியைகளின்படி தான் நமக்கு நியாய தீர்ப்பு அடைய முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் அவனோடே கூட வருகிறது. கர்த்தருடைய வருகையின் போதே நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தரோடு கூட வரும். அந்த கிரியைகளின் கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் இயன்ற காரியத்தை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். நம்முடைய நேரங்களை, நம்முடைய ஜபத்தை நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அநேகர் அந்த நாளிலே, தாங்கள் சொல்கிற நாளிலே உபவாசத்தோடு வந்து நேரத்தை பார்க்காமல் தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர்கள் தங்களுடைய கிரியைகளினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். கர்த்தர் அதையெல்லாம் நினைத்தருளி நிச்சயமாய் எழுப்புதலின் நாட்களிலே அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை கர்த்தர் வரும்பொழுது அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய கிரியைகள் மூலமாய் நாம் கர்த்தரிடத்திலே திறந்த வாசலை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் நம்முடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இரண்டாவதாக, முதலாவது கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். இரண்டாவதாக, அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை உருவாக்கி கொடுக்க முடியாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரும் நம்மை மறுதலித்து விடுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை உருவாக்கி கொடுக்க முடியாது. ஸ்தேவானை குறித்து நாம் அறிவோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 60 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் ஒரு பக்தியுள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த அந்த மனிதனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும்
சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் போய் அங்கிருக்கிற வேத பாரகரையும் மற்றவர்களையும் ஏற்படுத்தி மூப்பரையும் எழுப்பிவிட்டு அவனை கர்த்தருக்கு விரோதமாக, அவன் மோசேவுக்கு விரோதமாக பேசுகிறான் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளாய் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி எப்படியாகிலும் அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார்கள். அதுக்கென்று அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஸ்தேவான் கடைசி வரை அவர் ஆண்டவரை மறுதலிக்காமல் உண்மையாக இருந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 58வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். எல்லா ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஸ்தேவான் இயேசுவை குறித்து அவன் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தபடினாலே இயேசுனுடைய பிறப்பு உயிர்த்தெழுதலை குறித்து இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவன் தைரியமாய் அங்கு இருக்கிற ஜனங்களிடத்திலே, மூப்பரிடத்திலே, வேத பாரகரிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அவர்கள் கல்லெறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஸ்தேவானுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கடைசி நிமிஷம் வரை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கவில்லை. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். 60வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். பாருங்க, அந்த இக்கட்டான சொல்ல அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த நிலைமையில் கூட அந்த ஸ்தேவான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி தன்னுடைய உயிர் போகிற நிலைமையில கூட அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவன் மரித்து போனான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் கடைசி வரை மறுதலிக்கவில்லை. அப்படி மறுதலிக்காமல் இருந்தபடியினாலே அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொண்டான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆண்டவரை மறுதலிப்போம் என்று சொன்னால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அந்த மறுதலிப்பது என்பது ஒரு மோசமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய திறந்த வாசலை அவர் உருவாக்கி கொடுக்க முடியாது. திறந்த வாசலுடைய வாழ்க்கையில கர்த்தர் திறக்க முடியாது. அடைபட்ட வாசல்கள் மூடின நிலைமையிலே இருக்கும். எனவே நாம் கர்த்தருக்காய் நாம் மறுதலிக்காமல் கடைசி வரை உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல யோபுவை குறித்து நாம் அறிவோம். யோபு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்து வந்தார். எல்லாவற்றிலும் அவர் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து வந்தார். ஆனால் பாருங்க, அவருக்கு விரோதமாய் சத்துரு வந்த பொழுது கர்த்தர் அவனை சோதிக்கும்படியாய் சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட அவன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனான். தன்னுடைய ஆடுகளை, சொத்துக்களை, தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து போனான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலே பருக்கள் வந்து மிகுந்த வேதனையோடு வாழ்ந்தான். அந்த சூழ்நிலையில் கூட அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். கூட இருக்கிற மனைவி அவர் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை? எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விட்டார், நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறாயா? கர்த்தரை மறுதலித்தே நீ செத்துப்போ என்று சொல்லும் பொழுது கூட யோபு பாருங்க, அவர் அமைதியாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர் கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. அதனால்தான் அவர் மறுதலியாமல் இருந்தபடியினாலே கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பாய் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய விசுவாசத்தை நாம் மறுதலியாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் நமக்காக திறக்க முடியும். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள், ஒரு சோறுகள் வந்தால் உடனே நாம் கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். நாம் கர்த்தருக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம், ஜெபித்தோம், உபவாசித்தோம், ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிட்டார், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது என்று சொல்லி நாம் வார்த்தைகளினாலே கர்த்தரை மறுதலிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய அவிசுவாசத்தினாலே கர்த்தரை நாம் மறுதலிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் உண்மையாய் இருக்கும் பொழுது
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக எல்லாரும் ஒரு நாள் மரித்து போக வேண்டும், ஆனால் நாம் மரித்தால் கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். எனவே நாம் இயேசுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவரை நாம் ஆண்டவர் என்று சொல்லி எல்லா ஜனங்கள் முன்பாக அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணி நம்மை கனப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்களில் நமக்கு தடைகள் வருகிறதோ, எந்தெந்த வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே திறந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை மறுதலிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அதே வசனத்திலே பின்பகுதியிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. மூன்றாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை அவர் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் விலகும். நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது. நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 119 17வது வசனம் 57வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உமது வசனங்களை கை கொள்ளுவேன். தாவீதை குறித்து நாம் அறிவோம். சிறு வயதிலேயே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் பாருங்க, அவர் பதவி ஏற்கும் பொழுது 30வது வயதிலே தான் அவர் ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவருக்கு அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தது. தன்னுடைய சொந்த குடும்பத்தினராலே, மாமனாரினாலே, அது மாத்திரமல்ல தன்னுடைய மகனினாலே, சுற்றி இருக்கிற பொல்லாத நபர்களினாலே தாவீதுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீதுவை கொலை செய்ய வகை தேடியும் கர்த்தர் அவனை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம், அவர் கர்த்தருடைய வசனங்களின்படி நடந்தார். கர்த்தர் தனக்கு என்னென்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளின்படி அவர் நடந்தார். அதனால்தான் கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். அவனுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. சங்கீதம் 119 அந்த முழு அதிகாரத்தையும் நாம் படிக்கும் பொழுது அவர் வேத வசனங்களை மையப்படுத்தி தான் எழுதியிருப்பார். உம்முடைய வேத வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் அதிகாலையிலே எழுந்து குறித்த வேளையிலே எழுந்து நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்திலே தன்னுடைய அவர் வசனங்களின் மீது, கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது வைத்திருந்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம் 51 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் மரணம் கிடையாது, அவளுக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேத வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவ அன்பிலே பூரணப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் கர்த்தரை நேசிக்கிறது உண்மையாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் அவருடைய வசனங்களின்படி நடப்போம். அந்த வேத வசனத்தை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வேதம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகும். இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை அவர் உருவாக்கி கொடுக்க முடியும். எனவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றுவார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள் இருந்த போதிலுமாய் கூட, எத்தனையோ வருடங்கள் அவன் காட்டிலே மறைந்து வாழ்ந்த பொழுதிலும் கூட அவருடைய வசனத்தின்படி நடந்தார்.
அதனால்தான் கர்த்தர் அவரை ஏற்ற காலத்திலே அவரை ராஜாவாய் உயர்த்தினார். அவர் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் அறிவோம். அவர் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து வந்தார். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது உடனே அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, பல பிரச்சனைகள் வந்த போதிலுமாய் கூட அவர் கர்த்தருடைய வசனங்களிலே அவர் கை கொண்டிருந்தார். 2 தீமோத்தேயு 1 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு என்று சொல்லி அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவர் வசனத்தை கை கொண்டபடியினால்தான் அவர் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நீ நட, நான் நடக்கிறேன், அதே போல நீயும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்கள் தான் நம்மை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும், வேற எதுவும் கிடையாது. கர்த்தருடைய வேத வசனங்களின்படித்தான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:24 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவரில் நிலைத்திருப்பார்கள். நாம் தேவ வசனங்களின்படி நடந்து அவற்றை கை கொண்டு வாழும் பொழுது நாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னென்ன தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு திறந்த வாசலை நமக்கு கொடுத்து நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு திறந்த வாசல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். 2வதாக நாம் கர்த்தரை மறுதலிக்காமல் அவருக்கென்று உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 3வதாக நாம் அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை உருவாக்கி கொடுப்பார். அதை எந்த ஒரு மனிதனும் பூட்ட முடியாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய நம்மால் இயன்ற கிரியைகளை கர்த்தருக்கென்று செய்து, அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை, அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடப்போம். கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ, எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நீர் திறக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுடைய கிரியைகளை நீர் பாருங்க ஆண்டவரே. அவர்கள் உமக்கென்று கொடுக்கிறதையும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறதையும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு செய்கிறதையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் நினைத்தள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நியாயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே அவனுடைய கிரியைகளை பார்த்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உம்மை மறுதலிக்காமல், உடைய நாமத்தை மறுதலிக்காமல் ஆண்டவரே, யாரெல்லாம் உமக்கு பயந்து நடக்கிறார்களோ நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் அவளுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை நீர் உயர்த்தி ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நீர் மகிழ செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தகப்பனே, யாரெல்லாம் உடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த காரியத்தில் எனக்கு தடைகளை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை நீர் திறப்பீராக ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை செய்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் அவர்களை மனமகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. அது எந்த ஒரு மனிதனோ, எந்த மனுஷிக வல்லமைகளோ, எந்த பிசாசின் கிரியைகளோ உம்முடைய பிள்ளைகளுடைய திறந்த வாசலை பூட்ட முடியாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் திறந்து அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.